கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகங்கள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பரலோகம், பூலோகம் மற்றும் சமாதானம். ஒப்புரவுனா கடவுள் நம்ம மேல கோபமா இருக்கிறத வேண்டாம், கோபத்தை மாற்றிக்கொள்வது, நம்மோடு இருக்கிற ஒரு கோபத்தை மாற்றிக்கொள்வது. நாம் நேற்று ஒரு தம்பி இறந்துட்டார். அவருக்கு கேன்சர், வாயில் ஆப்ரேஷன், கடைசியாக 3 மாதமாக மூக்கு வழியே தான் சாப்பாடு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்ட்டாங்க. மறிச்சு தூக்கி போட்டான், வைக்க முடியாதுன்ட்டான். அதுக்கப்புறம் நம்முடைய கிறிஸ்தவ இன்ஸ்டியூஷன், ரோமன் கேத்தலிக் இன்ஸ்டியூஷன், மாத்தூர் இன்ஸ்டியூஷன் இருக்கு. அவங்க அந்த கேன்சர் பேஷண்ட் கடைசி ஸ்டேஜில் தான் வைப்பாங்க. நம்ம செத்து போவான்னு சொன்னால் அவனை தான் கேட்பாங்க. நான் ஒரு தடவை ஜனவரி 26 அப்போ 20-20 ஒரு ட்ரிப் ஒரு விசிட் போயிருந்தோம் ஹெல்பிங்க்கு. நானும் என்னை கூப்பிட்டு போயிருந்தேன். அதுக்குள்ளே 19 பேர் இறந்துட்டாங்க. அந்த 20-22 நாளில் 19 பேர் இறந்துட்டாங்க. அங்கே வந்தவங்க கடைசி ஸ்டேஜில் உள்ளவங்க வீட்டில் பார்க்க முடியாது. எல்லாரும் ஒதுக்கப்பட்ட மக்களை அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள எல்லா நிலையிலும் அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. அது கேன்சர் பேஷண்ட் மட்டும்தான். அங்கே தான் அந்த பையனை கொண்டாந்து போட்டாங்க. 50 வயது, 42 வயதில் மனைவி, 2 வாலிப பிள்ளைகள். உலகத்தில் இருக்க அனைத்து பழக்கமும் இருந்துச்சு. குடி, மண், பொன், பெண் எல்லாமே அவன் இருந்துச்சு. ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம், கடவுள் பயந்த குடும்பம், எல்லா சர்வீஸ்க்கு போவாங்க கோயிலில். உலகபூர்வமாக அனைத்து பழக்கமும் அவனுக்கு. இதுதான் கடவுளுடைய கோபம். கடவுளுடைய கோபம் என்பது நமக்கு வியாதி வருதுன்னா ஆண்டவருடைய கோபம். ஆண்டவர் சொல்லி பார்ப்பார், முதல்ல ஒரு கிட்னியில் ஒரு பிரச்சனை வரும், இல்லை யூரினில் ஒரு பிரச்சனை வரும், இல்லை சுவாசத்தில் ஒரு பிரச்சனை வரும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரப்போ சரி நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். கடவுளுடைய கோபம் அதுதான். அப்படி மனம் திரும்பிட்டா அங்கே ஒப்புறது. அதுதான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தது. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்துறது நோக்கமே என்னன்னா மன்னிப்பு, ஒப்புரவு. எப்படி மன்னிக்கிறார், எப்படி ஒப்புரவாக்குறாருன்னா, அவரை சிலுவையில் இறந்துட்டாங்க, இப்படி பார்த்தா முகம் தெரியும், அதாவது இப்படி பார்த்தா முகம் தெரிஞ்சிடும், அதுதான் சிலுவை. ரொம்ப தூரம் இல்லை, 2 கை இல்லை ஆணி, 2 ஆணி, காலில் ஆணி, புவியோட ஈர்ப்பு அப்படி கீழே இழுக்குது. இது வேதனை. இதில் காக்கா உட்காந்து கண்ணில் குத்துது. காக்கா உட்காரும். ஏன்னா சிலையில் உட்காந்து அசைவு இல்லையே. அப்படி இருக்கிறப்ப ஒரு கீழே இருந்து அவருடைய ஆடையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எடுத்து அவுத்து பங்கு போடுறாங்க. அந்த ஆடை தையல் இல்லாமல் இருந்துச்சு, நெய்த ஆடை, ஒரே ஆடை. வெட்டி அங்கங்கே டிச்சிங்கில் போட்டிருக்காங்க. அங்கேயெல்லாம் வெட்டி டிச்சிங் பண்ணியிருப்பாங்க. சட்டெல்லாம் வெட்டி போட்டிருப்பாங்க. அவர் ஆடை பிறந்த பாப்பா கொடுத்த சால் மாதிரி ஒரே ஆடை, அவ்வளோதான். அதை பிரிக்க முடியாது. அதனால யாருக்காவது ஒரு தான் சீட்டு போடுறாங்க. அவர் ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் நிர்வாணம். இந்த நிர்வாணத்தில் இருக்கிறப்போ அந்த நிர்வாணம், அந்த வேதனையின் மத்தியில் 2 பேரும் பங்கு. அவர் ட்ரெஸ்ஸை யாருக்கு 4 பேர் உட்காந்து சீட்டு போட்டு கொடுக்குறான். எப்படி இருந்திருக்கும், நமக்கு எப்படி இருந்திருக்கும்? காலையில் ஒரு மிஷினரியுடைய வாட்ஸ்அப் கேட்டார். அந்த மிஷினரியுடைய கடவுள் வேலை செய்கிறாரு. அவரை துன்புறுத்துறப்போ அவர் தங்க போய் கேட்கிறார், ஏன் அவ்வளோ துன்புறுத்துறீங்க? உடனே அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்துகிறாங்க. ரோமர் பேரரசில் கிபி 220 நடந்த சம்பவமா. ரோமர் பேரரசில் கிபி 220 நடந்த சம்பவமா. இப்போ முதல் மாநாடு வாட்டிகன், அதுக்கு முன்னால அவளையும் நிர்வாணப்படுத்துகிறாங்க. 2 பேரையும் நிர்வாணப்படுத்தி உடம்புல ஆடை இல்லாமல் அண்ணனையும் தட்டையும் தோசைக்கல் 100% சூரியத்தில் ஒரு தோசைக்கல்ல போட்டே போடுறாங்க. அது அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. அதுக்கப்புறம் கொண்டாந்து அவங்கள கொதிக்கிற தண்ணியில் இறங்குறாங்க.
தண்ணி கொதிக்கிற அதில் தூக்கி போடுறாங்க. அந்த தண்ணி அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலை, ஒண்ணுமே செய்யல. அதுக்கப்புறம் அந்த ராஜா, அன்னைக்கு இருந்த ராஜா என்னோட அவங்க கழுத்தை விட்டான். இதுதான் தண்டனை, மரண தண்டனை. இது ரோம பேரரசுல அந்நியர்களுக்கும் மத தீவிரவாதிக்கும் கொடுக்கப்பட்ட தண்டனை. இது 320க்கு அப்புறம் அந்த சிலுவையின் தண்டனையை எடுத்துட்டாங்க, கொடுக்கல. 320க்கு அப்புறம் சிலுவையின் தண்டனை எடுத்துறாங்க, கொடுக்கல. இது ரோம பேரரசால் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. இதுதான் கிறிஸ்தவம். அதுதான் சிலுவையில் ரத்தம் சிந்த உலகத்தில் வந்தார். பொதுவாக உலகத்துல அநேக தலைவர்கள் ரத்தம் சாக்ரட்டிஸை பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவுக்கு பணியலை, ஒரு பெரிய அறிஞர் சாக்ரட்டிஸ். அதனால அவருக்கு ஒரு செத்து போகிறது ஒரு மருந்து கொடுக்குறாங்க உடம்புக்குள்ள. அந்த மருந்து கால்கள் மட்டும் செயலற்ற செய்யுமா, நடக்க முடியாது. ஏன்னா அந்த ராஜாவுக்கு கீழ்ப்பிடிக்கலாம். அதனால அவருக்கு சாக்ரட்டிஸ்க்கு அந்த கால்கள் செயலிழக்க மருந்து மட்டும் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆட்சியாளருக்கு கீழ்ப்பிடியல. காந்தியடிகள் 1948 கொல்லப்படுகிறார். ஜனவரி 30ஆம் தேதி தான் நினைக்கிறேன், காந்தி நினைவு நாள். இன்னைக்கு டீச்சர் தானே. ஜனவரி 30. என்ன பண்ற காந்தி பண்ண தவறு என்ன? சுதந்திரம் கிடைக்கிறப்போ வெள்ளக்காரன் கூப்பிட்டு, அப்பா இது இந்தியா வந்து எல்லா மதமும் இருக்கிற நாடு, 1001 மொழி பேசுறாங்க, கிறிஸ்தவ மதம் இருக்கு, இந்து மதம் இருக்கு, முஸ்லீம் மதம் இருக்கு, சமத்துவ மதம் இருக்கு, பௌத்த மதம் இருக்கு, சீக்கிய மதம் இருக்கு, இன்னொரு குரூப் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் இந்தியாவிலே அனைத்து மதம் அனைத்து ஜாதியும் இணைந்து வாழ்கிற ஒரு தேசம் இந்திய தேசம். இன்னைக்கு இல்லை, இது நாங்கள் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து கூட வளர்ந்த தோமா காலத்தில் வராங்க. அப்பெல்லாம் வளரல. 17ஆம் நூற்றாண்டில் 1700க்கு அப்புறம் தான் நம்ம அந்த விக்டோரியா பேரரசிய விக்டோரியா காலத்துக்கு முன்னால் கிழக்கு தேங்கு மொழிகள் தான் வளருது. அதுக்கு முன்னால் பிரெஞ்சு கம்பெனி வருது, டச் கம்பெனி வருது. இவங்கெல்லாம் வியாபாரத்துக்கு வர்றாங்க. வியாபாரத்துக்கு வரப்போ ஆட்சி பொறுப்பு நம்மகிட்ட இருக்கிற ஒரு யூனிட் இல்லை, நம்ம பிரிஞ்சு கிடக்கணும், அதை எடுக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பு எடுத்து பார்க்குறப்போ நம்ம தெலுங்குலே பழமொழி, இந்தி மொழியே எப்போ உருவாச்சுன்னா, இந்தி மொழி எப்போ உருவாக்கி, நம்முடைய தேசிய மொழி என்னது, இது எப்போ உருவாச்சு தெரியுமா? 300 வருஷம் ஆச்சா. யார் உருவாக்குனாங்க தெரியுமா? ஒரு மிஷினரி தான் உருவாக்குனாங்க. எதுக்கு தெரியுமா மிஷினரி உருவாக்குனா? ஹெட் குவார்டர் டெல்லியில் ஒரு மொழி பேசுகிறான், ஒடியாவில் ஒரு மொழி பேசுகிறான், பீகாரில் பீகாரி பேசுகிறான், குஜராத்தி பேசுகிறான், குஜராத்தில் குஜராத்தி பேசுகிறான், பஞ்சாபி பேசுகிறான், அங்கே ஹரியானாவில் ஒரு மொழி பேசுகிறான், யூபியில் ஒரு மொழி பேசுகிறான். எங்கே போனாலும் யார் இவன் ஒன்று பேசுகிறான், நான் ஒன்று பேசுகிறேன், இவன் ஒன்று பேசுகிறேன், அவரோட யார் பேசுகிறேன்னு தெரியல. அப்போ இந்த மக்களை ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு மொழியை உருவாக்கணுங்கிறான். அப்போ தான் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அந்த பக்கம் ஒடியா, எல்லா மாநிலத்தையும் ஒரு வேர்டு எடுக்கிறான். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்தியை தான் ஒரு மிஷினரி தான் உருவாக்குறார் 300 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கே இது போன மாதம் தான் தெரியும், விடுதலை ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு ஹிந்தி திணிப்புன்னு சொல்கிறோம், ஹிந்தி வெறிங்கிறோம், நீங்கள் தமிழ் பேசுகிற மக்கள் இல்லைங்கிறோம், நம்மளை எந்த அளவுக்கு குட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்தியை உருவாக்குனது யாரு? ஒரு கிறிஸ்தவன், ஒரு மிஷனரி. ஒரு யூனிட்டி வேணுங்கிறது. அந்த யூனிட்டி 1947 சுதந்திரம் கொடுத்தவங்க, எப்போ நாங்கள் ஆண்டுட்டோம், நாங்கள் போக போகிறோம், இப்போ உங்களோட பவர் வருது, உங்களோட பவர் வந்து நாங்கள் ஒரு அந்த மதம், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதிக எண்ணிக்கை இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட மக்கள் கம்மியாக இருக்காங்க, நீங்கள் அவங்களை தொல்லை பண்ணுவீங்க, அந்த தொல்லை கூடாது. அதுதான் என்ன தொல்லை பண்ணக்கூடாதுன்னா, யார் கம்மியாக மக்கள் சிறுபான்மை சட்டம் கொண்டு வந்தாரு, யார் கம்மியாக இருக்காங்க நீங்கள் அவங்கள வந்து தொல்லை பண்ணக்கூடாது. இப்போ சிறுபான்மை அவங்க ஸ்கூல் வச்சுருக்காங்க, அவங்களே அட்மிஷன், அவங்களே அப்பாயின்மெண்ட், அவங்களே ஆகினால் அதை அவங்க தான் எடுத்துக்கணும். அதில் கவர்மெண்ட் தலையிடக்கூடாது. சிறுபான்மை ஸ்கூலில், மைனாரிட்டி ஸ்கூலில் யாருமே அவங்க நீங்கள் தலையிடக்கூடாது. ஏன்னா இப்போ பெரும்பான்மை நீங்கள் வந்து அதிகமாக இருக்கீங்க, உங்களை கவர்மெண்ட் கைப்பற்றட்டும். அதை தான் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இப்போ ஒரு சட்டத்தை போட்டு அதை எடுக்கணும்னு நினைக்குது நம்மகிட்ட இருந்து. அவர் கொடுத்துட்டு போகிற நேரத்தில் மக்களுக்குள்ள பெரிய குழப்பம், நீ ஏன் அப்படி பிரிக்கிறேன்னு இப்போ அதிகமான மக்களும் குறைஞ்ச மக்களும் பெரிய சண்டை. வெஸ்ட் பெங்கால்ல ரத்த வெள்ளக்காடு. காந்தியடிகள் பாஸ்டிங் இருக்கிறார்,
நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா செத்து போகிறேன், எனக்கு உணவே வேண்டாண்டா, எதுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சது, வெள்ளைக்காரனே ஆண்டுருக்கலாம், நீங்கள் இப்படி இருக்கீங்களேன்னு அந்த ஒரு பக்கம் பாகிஸ்தான் பிச்சுக்கிட்டு போகிறான். அவன் சொல்கிறான் வந்து நாங்கள் தான் பிரதமர் இந்தியாவுக்கு அப்படின்னா சொல்லு, இல்லை நான் தனியாக போகிறேன்னு அவன் சொல்கிறான். இவன் சொல்கிறான் நாங்கள் தான் இருப்போம், அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இன்னும் இவங்க சொல்கிறான் சண்டை வெட்டு குத்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் பாஸ்டிங் இருக்கிறாரு. பாஸ்டிங் இருந்தே மக்களை சந்திக்க போகிறார் வெஸ்ட் பெங்காலில். இத்தனாம் தேதி நான் மக்களை பார்க்க போறேங்கிறப்போ அந்த ரோட்ல என்ன பண்றாங்க, அவர் காந்தி நடந்து போனா ரோடு முழுவதும் ராத்திரியோட ராத்திரியா கல் முள் பாட்டிலோடு எல்லாத்தையும் கொண்டு போட்டான். அவர் இறங்கி இந்த பில்டிங்ல நடந்து போறான்னா கொஞ்சம் தூரத்துக்கு எல்லாத்தையும் போட்டா, எந்த வழி போனாலும் பாட்டில் கல் முள்ள போட்டான். உடனே என் கால் விட்டுருந்தானே போடுறேன்னா அவர் செருப்பை வந்துட்டு நடந்தாராம். அப்பதான் ஒரு அமைதி வந்துதான். அதுதான் மத்திய 5, 6, 7. அதுதான் சமாதானம். காந்தியடிகள் செருப்பவுத்து நடந்தாங்க. செருப்பவுத்து நடந்தோன்னா எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா கால் புண்ணு ரத்தம் வடிதான். அதுக்கப்புறம் அந்த மத வெறி கொஞ்சம் குறைஞ்சுதான். சண்டை பயங்கரமான சண்டை இந்தியாவுக்குள்ள 1947 ஆகஸ்ட் 15 அப்புறம் 1948 பயங்கர சண்டை. இதை பார்த்த ஒரு மத வெறியை தான் காந்தி ஷூட் பண்ணான். எங்க மன அவன் தீவிரவாதி, அவன் எப்பவுமே தீவிரவாதி தான், இன்னைக்கு தீவிரவாதி தான். இயேசு கிறிஸ்து பாஸ்டிங் முடிஞ்சு வர்றப்போ சாத்தான் ஈஸ்வர் காட்டிலே அந்த உலகெல்லாம் யாண்ட இருக்கு அவன்கிட்ட. அப்ப யார்கிட்ட இருக்கு? உலகத்து பணம் யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்தவன்ட்ட இல்லை, அவன்கிட்ட தான் இருக்கு உலகத்து பணம். இது வேதம் சொல்லுது. அவர் சொல்றாரு உலகத்தோட இச்சையை கூடாது, தேவனாய் கர்த்தரையே ஆராதிக்கணும், பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்றாரு. ஒரு காட்சியுரிமை தருகிறார். ஒருவேளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பணத்தை தேடி போடக்கூடாது. ஆனா அந்த காந்தியடிகள் உயிரோடு எழுந்தாரா? எழுந்திருக்க முடியல. மக்களுடைய அந்த உணர்ச்சி இயேசு கிறிஸ்து வருகைக்கு நிறைய பேர் முயற்சி செய்றாங்க. இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு அலெக்சாண்டர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு ரொம்ப முக்கியமா வேலை செஞ்சார். அலெக்சாண்டர் வந்து இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால உலகம் முழுவதும் அவர் தான் ஆண்டார். அவர் வந்து அந்த ஊரை போய் பிடிச்சிட்டு என்ன பண்ணும்போது அவர் கொடியை நட்டிட்டு அந்த கிரேக்க மொழி பேச வச்சுட்டு போயிடுவார். மொழி ரொம்ப முக்கியம். ரோம பேரரசு அவனுக்கு பிசினஸ், உலகம் முழுவதும் ரோடு போட்டான். அகஸ்துராயன் ஃபர்ஸ்ட் சென்சஸ் கணக்கு, இயேசு கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் அந்த சென்சஸ் கணக்கு எடுத்துக்கப்பட்டது தான். இதே மாதிரி இயேசு கிறிஸ்து வருவதற்கு நிறைய பேர் உதவி செய்யறாங்க. இவங்கெல்லாம் வரப்போய் தான் இயேசு கிறிஸ்தே வர முடிஞ்சது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரப்போ ஒரே ஒரு ஆள் தான். உலகம் முழுவதும் ஒரு மொழி போகணும், அந்த காஸ்பல் போகணும். அதுக்கு மொழி ரொம்ப அவசியம், ரோடு ரொம்ப அவசியம். இப்ப மாத்தூர்ல இப்ப நல்ல ரோட்ல கூப்பிட்டு வந்துட்டாங்க இந்த ஊருக்கு, இந்த இடத்துக்கு. 10 வருஷத்துக்கு முன்னால வரப்போ மாத்தூர்ல இருந்து உள்ள வர முடியாது, ரோடு இல்லை. அப்ப ரோடு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். இப்ப அந்த ஆண்டவர் வந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக வந்தார். மற்ற யாருமே வீழ்த்ததில்லை. ராஜீவ்காந்தி ஒரு சூப்பர் தலைவர். அவர் இருந்தா நம்ம வர முடியாத முடிவு பண்ணிட்டாங்க. அவர் எப்படி 20 வருஷம் இருப்பார். ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல நிர்வாக திறமை. இந்திரா காந்தி கூட இருந்திருக்கிறாரு. அவரை போட்டு தள்ளாரா? 5 வருஷம் அடுத்து காங்கிரஸ் வந்துச்சு. இப்போ காங்கிரஸ் எங்க இருக்கிறது இல்லை. அதுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை, அந்த நிர்வாகி இல்லை. அதுக்கப்புறம் நிர்வாகி விழுப்பல. அவர் பையன் இன்னும் 10 வருஷம் அவர் டெவலப் ஆக, அதுதான் அவர் போட்டுக்கலாம். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு நபர் இருந்தா நம்முடைய பஞ்சாயத்து ஈடுபடான்னு பிலாத்துக்கு சீனியர் ஏறதோ சாகடிக்கிற இயேசுவர் நம்ம தான் சாகடிச்சான். கிறிஸ்தவம் தாங்க சாகடிச்சான், வேத பரகம் தாங்க சாகடிச்சான், பரிசையை தாங்க சாகடிச்சான். தான் சொன்னார், நீங்கள் சாகடித்தீர்கள், நாங்கள் சாட்சி. எங்கன்னு சொன்னாரு? சர்ச்சுக்குள்ள சொல்றாரு. இங்க இருந்து சொல்லி இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா சாகடிச்சு சொன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நீ அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, அந்த ஆளை கூப்பிடாத சொல்ல மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மகள், ரொம்ப பிரில்லியன்ட் கேர்ள் ஆகிட்டான். எவ்வளோ சம்பளம்? அவ்வளோதான் வந்தியா? 1.5 லட்சம் வாங்கலையா? நீ ஐஏஎஸ் எழுதலாம்ல? ஐஏஎஸ் ட்ரை பண்ணி பாரு. இது எழுதல, ஏஜ் இருக்கா?
ட்ரை பண்ணி பாருங்க 1 or 2 டைம். இருக்குல்ல, எழுதி ட்ரை பண்ண 1 or 2 கொஞ்சம் கூடிச்சு போய் ஐஎஸ் ட்ரை பண்ணு. அந்த ஆண்டவர் ரொம்ப அருமையாக பிடிச்சார். மையின் மேகமாக இறங்கி வந்தவரே, பரிசுத்த கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, பரிசுத்த கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, கருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே, கருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அந்த ஆண்டவர் எப்பவுமே மற்ற எத்தனையோ மத தலைவர்களுடைய வேலை நமக்கு சமாதானத்தை கொடுப்பது தான். சாக்ரட்டிஸ் அறிவை கொடுப்பதற்காக முயற்சி பண்ணாரு, காந்தியடிகள் ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக முயற்சி பண்ணாரு. இந்தியாவில் ஒரு மதவாதம் வளரக்கூடாதுன்றதுக்காக ராஜீவ் காந்தி, இந்திரா காந்திலாம் போராடினாங்க. காமராஜர் போன்ற தலைவர்கள் போராடினாங்க. ஆனால் அந்த போராடி அவரை சாகடித்தாங்கன்னா அவரோடு உயிரோடு இருந்திருக்கவில்லை. ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கும் இயேசு நமக்கு சமாதானத்தை உருவாக்கி நமக்கும் பரலோகத்துக்குள்ள பிரிவினையை மாற்றி ஒப்புரவாக்கி. ஒப்புரவுனா என்கேஜ்மெண்ட். இன்னாருக்கு இன்னார் பொண்ணு, இன்னாருக்கு இந்த இடத்த நான் கொடுக்குறேன், இதுதான் என்னது ஒப்புரவு. அந்த ஒப்புரவு கொடுப்பதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார். அது மட்டும் இல்லாத தொடர்ச்சியாக வாசிக்கிறப்ப அந்த வசனத்தை வாசிங்க. அந்த 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவருக்கு அதுதான் பிரியம். அவர் இருக்கிற வரை ஏற்றத்தாழ்வுகள் விரும்புகிறார். யூதன்ல, கிரேக்கர்ல, அடிமைகள், ஆணன்கள, பெண்ணன்கள எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வந்தார். எல்லா மக்களுக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். அவர் உலகத்திற்கு வந்த நோக்கமே எல்லா மக்களுக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக. அந்த ஆண்டவர் உடைய அந்த பாடுகளை நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். சிந்திக்கிற நீங்கள் நானும் மனைவி கணவன் ஒப்புரவு இல்லை, நம்ம ஒப்புரவாகிக்கணும். அதுதான் பிதாவை இவர்களே சொந்த நிர்வாணத்தை படுத்தி அந்த ஆணையை எடுத்து போடுறவன் கூட மன்னிச்சிட்டாருங்க, முடிவாங்க மன்னிச்சாருங்க. அவர் ட்ரெஸ்ஸை ஒத்து போடுறான், மன்னிக்கிறாரு. இப்போ மரண படுக்கை, அசிங்கம், ட்ரெஸ் இல்லை, மரண ஸ்டேஜ், வெயில், 12 மணி வெயில், கொடுமை. அந்த கொடுமையிலையும் ஒரு மனிதன் வந்து தகப்பனே பரதேசி வாழ்வினை கொடுங்க, எனக்கு விடு, தன்னை நினைத்து பேசுறான். தன்னை ஆண்டவரோடு அவன் நினைத்து பேசுறப்போ அந்த பரலோக வாழ்வை எனக்கு கொடுங்கன்னு அவன் கேட்கிறப்போ அவனுக்கு கொடுக்குற பரலோக வாழ்வை, அவனுக்கு பரலோக வாழ்வை கொடுக்குற. நீ இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், நீ உன்னை நினைச்சிட்ட. நம்ம நினைச்சிட்டு கொடுக்கணும். எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் எப்பவுமே மனைவியை மட்டன் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. மனைவி என்ன செஞ்சாலும் அவர் மட்டன் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மாவும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணியே போச்சு. ஒரு நாள் அந்த காத்தாடி விடுற சீசனு, காத்தாடி விட அந்த அம்மா மேலே பிடிச்சி அவன் காத்தாடி விட்டார். காத்தாடி டீல் மாஞ்சா போட்டு டீல் விட்டுருக்கீங்களா? நீ விட்டுருக்கியா? இல்லை. நீ விட்டுருக்கியா? பரவாயில்லையே. நீங்கள் விட்டுருக்காரு. அது ஒரு வெறித்தனமான வேலை. நான் எனக்கு கூட தெரியாது, ஆனால் அது வெறி. அவங்க சன்லைட்டை பார்த்தா பல மணி நேரம் பார்ப்பாங்க. இப்படி ஒரு வெறி காத்தாடி விடுறவங்க. ஒரு 2 பேரும் காத்தாடி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவர் அந்த அம்மா கேட்குது, அவரோ அந்த அம்மாவும் கேட்குது, இந்த காத்தாடி எவ்வளோ கண்ட்ரோலில் இருக்குது, ஏன் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ கேட்டுக்கிட்டே இருக்கவும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம்னு அந்த நூலை அறுத்து விட்டுட்டாங்க. அந்த நூலை அறுத்து விட்டோன்னா அந்த காத்தாடி எப்படி போச்சு?
அதுக்கு அந்த கண்ட்ரோலில் இருக்கிறவங்க இந்த காத்தாடி கீழே வரும் மேலே வரும், அப்படி சுற்றி அப்படி அடிப்பாங்க. ஒரு சில டேவிட் மாதிரி யாரும் அந்த காத்தாடி விடுறப்போ அப்படி சுற்றி அப்படி அடிப்பாங்க. அது ஒரு சுருண்டு வரும், எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி ரச்சனை பண்ணிப்பாங்க. ஆனால் கட் பண்ணோம்னா காத்தாடி என்னாச்சு, மேலே படிச்சு கண்ட்ரோலில். இப்போ அந்த கனவு கேட்குற இதை இந்த காத்தாடியை பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்க, அது கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்குங்க. அதுதான் கணவர் சொல்றார், வாழ்க்கை என்ன வேணும், கண்ட்ரோல் வேணும். ஒரு பெண்ணானவள் இருக்கிற யாருடைய கண்ட்ரோல், அம்மா அப்பா கண்ட்ரோல். திருமணம் பண்ணுற யாருடைய கண்ட்ரோல், யாருடைய கண்ட்ரோல், அதுதான் மருமகன் தானே, உங்க வீட்டுக்காரர் தானே. கல்யாணம் பண்ணுற யாருடைய கண்ட்ரோலுங்க, என்ன சொன்னாரு, யாரு, அந்த அம்மா யாரு கண்ட்ரோல். ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், ஒப்புரவா. இந்த அம்மா கண்ட்ரோல். இதுவரையும் அம்மா அப்பாட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு லீவ் போட்டு பாப்பா சர்வீஸ் இருக்குன்னு அம்மா அப்பா கேட்டு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொல்ல மனைவிட்ட கேட்டு சொல்றேன், வீட்டுல கேட்டு சொல்றேன். மனைவியில வீடு அதுவரையும் அம்மா அப்பாட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதுதான் உண்மையான வாழ்வு, உண்மையான குடும்பம். அப்ப ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவாகிட்டேன்னா வீட்டுல எங்க வந்துடும், அமைதி வந்துடும். அந்த அமைதி வரப்ப வீடு என்பது தாய் தகப்பன் எல்லாரும் சேர்ந்தாயிடும். ஆனா மனைவி கண்ட்ரோல் வந்தா அம்மா அப்பா என்ன பண்ணக்கூடாது, விட்டுட்டு மாமியாரை பார்க்க இங்க வந்துடக்கூடாது. என்ன டேவிட், எத்தனாவது வார்த்தை பேசுறாரு, மனைவியை பார்க்க என்ன பண்ண, மனைவி கூட சேர்ந்து மாமியாரை பார்க்க என்ன பண்ணக்கூடாது, அந்த ஊருக்கு வரக்கூடாது. எங்க இருக்கணும், ரொம்ப பூச்சிக்கிறான். அது அம்மா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, 4வது வார்த்தை என்னது சொல்லுங்க, என் தேவனே. அந்த ஒப்புரவாக்கி வேதனை மத்தியில நமக்கு சமாதானத்தை கொடுத்து வந்தீங்க, பரலோகத்தில் ஒப்புரவு கொடுத்து வந்தீங்க. நீங்க வரப்போ பரலோகத்தில் சமாதானம் வந்துச்சு, பூமியில சமாதானம் வந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு சமாதானத்துக்குள்ள வாழ்வில் எனக்கு விடுதலை கொடுத்து கூப்பிடுறதுக்காக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபம். அந்த ஜெபத்தை நோக்கி செல்றப்போ நான் இவங்களுக்கு தாகமாக இருக்கிற வெளியில் எடுத்து வாழ்ன்னு சொன்னீங்கப்பா. ஒருத்தர் வருத்தப்பட்டு பார்த்து சொன்னார், எனக்கு வரக்கடவுன்னு சொன்னீங்க. இப்போ நான் தாகமா இருக்கிறேன். வாழ்க்கையில என் வீட்டில் இருக்க தாகம், வேதனை, துன்பம், சமூகத்தில் இருக்க தாகம், வேதனை, துன்பம், இன்னைக்கு எனக்கு இருக்கிற தாகம்னா தமிழகத்துல அடுத்து எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வருமா எனக்கு தெரியல. கிறிஸ்தவம் சொல்ல முடியுமா, கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியுமா, மிஷன்கள் நடக்குமா, கூட்டங்கள் நடக்குமா, அப்படிப்பட்ட ஒரு காலங்கள்ல ஒரு டெரரிஸ்டான காலம். ஒருவேளை நான் கடந்த 10 நாட்களாக என் மனதில் ஓடுற தாகம் அதுதான். இந்த தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வந்துடக்கூடாது. இந்த தேசத்துல தகப்பனை, நீ வானத்தை பூமி படைத்த தகப்பன் அல்லவா, நீர் இந்த தேசம் மூலமா தமிழ்நாட்டுல இருந்து தான் இன்னைக்கு சுவிசேஷமே போகுது. நார்த் இந்தியாவுக்கு தமிழகத்துல இருந்து தான் சுவிசேஷனுடைய அர்ப்பணிப்பு பம்பிங். இன்னைக்கு சென்னை பேராயத்திலிருந்து எவ்வளவு மிஷனரிகள், எவ்வளவோ பணம் போகுது ஒவ்வொரு பேராயத்திலிருந்து போது. இதுக்கு ஒரு தடை வந்துடக்கூடாது, தமிழக அரசால் ஏற்படும். அப்படிப்பட்ட அரசு எங்களுக்கு வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணுங்களே, நான் ஒரு நாளைக்கு பல தடவை ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அந்த தாகம் தான் வாழ்க்கையில் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை கொடுத்தார். வாழ்க்கையில முடிவு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதி எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் நல்ல போராட்டத்தை போராடினேன். வாழ்க்கையில் அதுதான் முக்கியம். அவர் ஐயாவை பார்த்தேன், அவருடைய தம்பியை பார்த்தேன், வீட்டை பார்த்தேன், என்ன அவ்வளோ மோசமாக இருக்கேன்னு பார்த்தேன். அவர் சொல்கிறார், உனக்கு தெரியாதாங்க, என் நிலைமை உனக்கு தெரியாதா. வீட்டுக்கு என்ன இல்லை, வாசல் இல்லை. ஒரு வாசல் இல்லை வீட்டுக்கு. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை பாருங்க. எப்படியா ஊருக்கு போவேன், ஏன்னா கடவுள் மேலே பாரத்தை வச்சுட்டு போகிறேன். பெரிய பூட்டு போடுறவங்க உடச்சி தேடிட்டேன், நம்ம பூட்டை இல்லாமல் போகிறோம். கடவுள் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் பாருங்க. எத்தனை பூட்டு போடுறாங்க தெரியுமா, அதே என்ன பண்ணிடுறாங்க, உடைச்சிடறாங்க. ஆனால் பூட்டே இல்லாத வீடுங்க, டோரே இல்லாத வீடுங்க. ஆண்டவருடைய தன்மை பாருங்களேன், எவ்வளோ பெரிய தன்மை, எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர். வச்சிருக்கிறதும் 2 பாத்திரம் அதே ராத்திரி எல்லாம் தூக்கி போட்டேன். ஒன்றும் இல்லைங்க, அது வேற இல்லைங்க. தஞ்சாவூர் டாக்டர் இருக்காரு, எங்கள் மருமனுக்கு
குரு மருமகனை படிக்க வைக்கிறான். அவர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ரே எடுக்கிறவங்க, ஸ்கேன் எடுக்கிறவங்க, எம்ஆர்ஐ எடுக்கிறவங்க எடுத்து ரிசல்ட் கொடுக்குறவங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஹைஃபை படிப்பு எம்பிபிஎஸ்ல அதுதான். டாக்டர் படிப்பில் ரொம்ப ஹை காஸ்டாக இருக்குது, அதிகமான காசு. அடுத்து பிளாஸ்டிக் சர்ஜன். அவர் இந்த தோல் எடுத்து போட்டு மாற்றுறது. அவருக்கு வயசு இப்போ 87 வயசு இருக்கும். எவ்வளோ தெரியுமா ஃபீஸ்? எவ்வளோ இருக்கிறான்? 10 ரூபா. எவ்வளவு? அந்த அம்மாவுக்கும் 10 ரூபா தான். இதில் 10 ஏழை வந்து அதுவும் பெரிய வீடு, ஒரு முக்கியமான விஐபி ஏரியாவில் வீடு. அவங்களுக்கு விஐபி ஏரியாவில் பெரிய பங்களா மாதிரி இருக்கு வீடு. நான் முன்னால் கட்டியிருக்கேன், 3 நாளைக்கு முன்னால். அந்த வீட்டு சாவியை வீட்டோடைய மெயின் டோரில் வச்சு போயிடுவாங்க. ஒரு இடத்துல வச்சுருவாங்க. இந்த இடத்துல சாவி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா, அந்த ஊர் மக்களுக்கே தெரியுமா. என்ன அங்கிள் உங்கள் வீட்டில் ஏதாவது என்ன இருக்கு? ஐயா பெரிய டாக்டர் சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் சமாதானத்தை உருவாக்க வந்தார், ஒப்புரவை கொடுக்க வந்தார், வாழ்க்கை முடிந்தது என்று தன் ஆவி. அதுதான் அந்த இயேசு, அந்த முடிவு அதுதான் வந்தார். அவர் முடிவில் வந்ததுக்கு நோக்கமே நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக. அந்த ஆண்டவர் நமக்கு எப்பவுமே வாழ்வு கொடுக்க மாட்டார். அந்த ஆண்டவரை நோக்கி, அந்த சிலுவையை நோக்கி, அந்த நம்ம சிலுவையை நோக்கி பார்க்கிற உலக பிரகாரமாக நமக்கு இருக்கிற எவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த அறிவை பயன்படுத்தி, நம்ம உங்களுக்கு அறிவை பயன்படுத்தி தகப்பனே இப்படியாவது எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறோம். அப்படி விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போம் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க. ஆனால் நான் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து, நான் ஒன்றுமே இல்லைப்பா, எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் 7 வார்த்தைகள் சிந்திக்க போகிறோம். முதலாவது நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டேன். நான் எவ்வளோ நேரம் பேசிட்டேன் பார்க்கணும்ல. நீ குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 27 பார்த்தியா எவ்வளோ நேரமாக இருக்கிற? அதுக்கு விவரமான ஒரு அடுத்து பேசுகிறவங்க ஒரு 30 நிமிஷம். அடுத்து கடைசி சீக்கிரம் முடிங்க, பசிக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் முன்னால் நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ எங்களோட மாதிரி எவ்வளோ இருக்கிறோம். நான் இருந்தால் ஏசு கிறிஸ்து அடிக்க விட்டுருக்க மாட்டாங்க சிலுவையில். சொன்னேன், என் மனசில் பேசும். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க இயேசு அடிச்சுட்டாங்க, ரத்தம் வட்டிஞ்சிருங்க. ஆனால் போன வாரம் பசங்க நம்ம தான் அடிச்சுருங்க. அந்த பைபிள் சொல்லுது. நம்ம இயேசுவை எப்பயுமே அடிக்காமல் அவரோட ஒப்புரவாக்கி, இயேசுவோடு நம்ம ஒப்புரவாகிறப்போ நமக்கு விடுதலை கொடுக்கும். அந்த உயிருள்ள ஆண்டவர் நமக்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் ஒழுக்கா நம்மை கைவிடவில்லை. அந்த ஆண்டவர் நாம் அந்த ஆண்டை நோக்கி பார்ப்போம். தகப்பனை எங்களுக்கு விடுதலை கொடுங்க, உங்கள் கிருபைக்காக தகப்பனை நோக்கி பார்ப்போமா. அழைக்கிறார் இதோ நீயுவா உங்க நேச அவராய் அழைக்கிறார் இதோ நீயுவா உங்க நேச அவராய் அழைக்கிறார் இதோ. பாவத்தை ஏற்றவர் ஆண்டவர், பாவத்தை ஏற்றவர் ஆண்டவர். கல்வாரியில் மேட்டிலே கண்கொள்ளாத காட்சியே, கல்வாரியில் மேட்டிலே கண்கொள்ளாத காட்சியே, கண்டிடும் கேட்டிடும் பாவபாரம் நீங்கிடும், கண்டிடும் கேட்டிடும் பாவபாரம் நீங்கிடும். அழைக்கிறாரோ நீயுமா உந்த நேசர் அவராய் அழைக்கிறாரோ. நோக்கி பார்க்கிறப்பா, எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் தூங்கும் பொழுது இதோ பிதாவை இவர்கள் பண்ணி தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதவர்கள் வார்த்தையின்படி தகப்பன அந்த மன்னிப்பை நாம் கோர்றப்போம். இன்று உனக்கு பரதேசி வாழ்வு, மேல் விட்டு வாழ்வு உனக்கு தருகிறேன் என்று சொல்லிங்கப்பா.
அந்த மேல்மீட்டு வாழ்வை பெற்றுவதற்கு, இந்த உலகத்தில் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக வார்த்தையின்படி தகப்பனை நான் என் தாயின் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்ற ஒரு அழைப்பை, ஒரு அறைகூலை கொடுத்தீங்க. நன்றி தகப்பனை, நன்றி தகப்பனை. எனக்கு என்ன தேவைகளோ, என்ன கண்ணீரோடு இருக்கிற ஒரு உலகத்தில் முக்கியமான ஒரு வாழ்வு ஜெப வாழ்வு என்று அறிந்து நீங்கள் ஜெபத்தை நீங்கள் செஞ்சீங்கப்பா. இங்க இருக்க மக்கள் விசுவாசிக்கணும். லாசர் வெளியே வர்றப்பதான் என்னை உங்களுடைய பிள்ளை என்று விசுவாசிப்பான்னு சொல்லி நீங்க ஜெபித்தீங்க. லாசருவே கெட் அப் அண்ட் கெட் அவுட்னு சொன்னீங்கப்பா. அந்த என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீங்க? அழைத்த பொழுது ஒரு விடுதலை கொடுத்தீங்க அந்த லாசருக்கு. அதே மாதிரி நாங்களும் எல்லா நிலையிலும் ஒரு ஜெபிக்கிற மக்களாய் மாற, ஜெபிக்கிற மக்களாய் மட்டுமல்ல, நான் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெறணுமப்பா, அதற்காக நான் ஒப்பு கொடுக்கிற பிள்ளையாய் என்னை மாற்றி கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு தாகம் இந்த சமூகம் நல்வழி அடையணும். கொடுத்த பொறுப்பை நாங்கள் செய்யணும்ப்பா. அந்த தாகமான வாழ்வு எனக்கு தாங்க தகப்பனே. அப்படிப்பட்ட வாழ்வு என் வாழ்க்கையில முடிகிறப்போ முடிந்தது, வெற்றி தான் முடிந்தது. அந்த வெற்றியின் வாழ்வை தருவீங்க, அந்த விக்டரி லைஃப் எங்க வாழ்க்கையில தருவீங்கன்னு சொல்லி என் ஆவியை உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கை பயணத்தை 70 to 80க்குள்ள முடித்துக்கொள்ள நீங்க திரும்ப செய்யப்பா. இதோ உண்மையான திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு தரத்தை தருகிறாங்க. இந்த திருச்சபைக்கு இடத்தை கொடுத்த அன்பு சகோதரர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீ வாராக அவங்கள் தலையாவாய், நீ கீழா அவங்கள் மேலாவாய் என்ற வார்த்தை முடியும். அன்பு சகோதரனுக்கு உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய அபிஷேகம் இறங்கட்டும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, அந்த குடும்பத்துடைய தேவைகளை சந்திங்க. இங்கே பணி செய்கிற பிரபுதாஸ் குடும்பங்களுக்காக, இந்த ஊழியர் அவருடைய 3 பிள்ளைகளுக்காக, மூத்த மகளுக்காக, ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில ஒரு கற்பத்தின் கனி இளைய மகளுக்காக அவருடைய செய்யும் அந்த நர்சிங் சாப்லன்ஸ் பணிகளை அந்த மகளை பலப்படுத்துங்க. 3வது மகளை நினைக்கிறப்பா, சிறு பிள்ளையில மரண படுக்கைக்கு போய் உங்களுடைய கிருபை, உங்களுடைய இறக்கம் அந்த மகளுக்கு ஒரு நல்ல மகளாய் உங்களுடைய நாமத்தை அறிவிக்க ஒரு மகளாய் அந்த மகளை ஏற்படுத்திருக்கீங்க. அவன் மிஷனுக்கு போட்டிருக்காங்க, வீடிக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் மொத்தத்தில் கண்களில் கிருபை கிடைக்கப்பட எத்தனையோ மிஷனர்களுக்கு உதவி செய்திருக்காங்க. அந்த உதவி இந்த ஒரு சீனியர் மிக்சருக்கு அந்த மக்கள் உதவி செய்ய ஒரு விஷயம் கூட அந்த மகளுக்கு நீங்கள் அர்ப்பணிப்போடு அந்த மகளை ப்ளஸ் பண்ணுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் வந்திருக்கேன். டேவிட் எனக்கு என் மேல ஒரு பிரியமான பாசமான ஒரு அன்பு சகோதரர், உண்மையான டிஎஸ் ஐயாங்கிற ஒரு உறவு உள்ள டேவிட்டை, அவருடைய துணைவியார் 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. அவ்வளோ வந்திருக்க அவருடைய மைத்ரா ஜான்சன் மற்றும் உங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்டு இயேசு ஜெபக்கையும் நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென்.